12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.3ல் 1வது கணக்கில் 4வது சப்டிவிஷன். ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பு 3 சமன்பாடுகளை கொண்ட நேரிய சமன்பாட்டு தொகுப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த தொகுப்பினுடைய தீர்வை நம்ம நேர்மாறு அணிக்காணல் முறையில் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நேர்மாறு அணிக்காணல் முறை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நமக்கு நிச்சயமாக ஒரு அணி தேவைப்படும். இங்கே நமக்கு அணி இல்லை, ஆனால் சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க, தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தொகுப்பை நம்ம முதல்ல என்னவா மாற்றணும்னா அணி வடிவமாக மாற்றணும். அணி வடிவமாக மாற்றத்துக்கு முன்னாடி இந்த சமன்பாடுகளில் இந்த இருக்கக்கூடிய மாறிகள் 3 மாறிகள் இருக்குது. எக்ஸு, ஒய், இசட் என்று 3 மாறிகள் வேரியபிள்ஸ் இருக்குது. சரியா? அந்த 3 மாறிகள் இடது பக்கத்துலேயும் மாறிலி உறுப்பு வலது பக்கத்துலேயும் இருக்க மாதிரி முதல்ல மாற்றிடணும். அந்த 3 சமன்பாட்லேயுமே இதில் 2 சமன்பாடு அந்த மாதிரி இருக்குது, ஒரு சமன்பாடு நேரடியாகவே மாறிலி வலது பக்கத்தில் இருக்குது. அப்படின்னா இந்த சமன்பாடு நம்ம எப்படி எழுதலாம்? முதல்ல பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் -2 இந்த கொண்டு வந்தால் +2 ஆகிடும். அடுத்த சமன்பாடு ஆர்எக்ஸ் அடுத்தது -4y + 5z சமம் 31. மூணாவது சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம். 5x + 2y + 2z = 13. ஸோ அடுத்தது தொகுப்பின் அணி வடிவம் எழுதலாம். கொடுத்த இந்த சமன்பாடுகளினுடைய சமன்பாடு தொகுப்பை நம்ம என்ன மாற்றுறோம்? அணி வடிவமாக மாற்றுறோம். ஸோ அணி வடிவமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய மாறிகள் இருக்கு இல்லையா, அந்த மாறிகளுடைய கெழுக்களை மட்டும் நம்ம பிரித்து ஒரு அணி எழுதலாம். அதுக்கு பேர் கெழுக்களின் அணியின் பேர். இப்போ இங்கே எக்ஸின் கெழு 1, ஒய்யின் கெழு 1, இசட்டின் கெழு 1. அப்போ 1 1 1ன்னு எழுதலாம். இந்த 2வது சமன்பாட்டில் எக்ஸின் கெழு 6, ஒய்யின் கெழு -4, இசட்டினுடைய கெழு +5. 3வது சமன்பாட்டில் 5 எக்ஸின் கெழு, 2 என்பது ஒய்யின் கெழு, 2 என்பது இசட்டின் கெழு. இந்த கெழுக்களின் இது பேர் கெழுக்களின் அணியின் பேர். சரியா? அடுத்தது இந்த மாறிகளுடைய அணி எழுதணும். என்னென்ன மாறிகள்? எக்ஸு, ஒய், இசட்டு சமம் இந்த மாறிலிகளுடைய அணி வலது பக்கத்தில் நம்பர் எண்கள், அந்த எண்கள் என்னென்ன? 2, 31, 13. ஸோ இந்த வடிவத்துக்கு பேர் தான் என்னது? தொகுப்பினுடைய அணி வடிவம்னு பேர். ஒன்றும் இல்லை, இந்த முதல் நிறை இருக்கு இல்லையா, அந்த முதல் நிறைய இந்த நிரலோட பெருக்கி பாருங்கள். நம்ம வழக்கமாக பெருக்கிற மாதிரி 1 × x எக்ஸு ப்ளஸ் 1 × ஒய் ஒய் ப்ளஸ் 1 × இசட் இசட். அப்போ x + y + z வந்துடுச்சு இல்லையா? இது சமானி ஆகிறோம். அப்போ சமானி ஆகும்போது ஒத்த ஒரு பொருள் எப்படி இருக்க சமமாக இருக்கும். அப்போ அந்த x + y + z வேல்யூ 2. இப்படி தான் நம்ம இந்த 3 சமன்பாடுகள் மாற்றிருக்கோம், அணி வடிவமாக மாற்றிருக்கோம். ஸோ இதுக்கு நாம் பேர் கொடுத்தோம்னா கெழுக்களின் அணியை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த மாறிகளின் அணியை கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மாறிலிகளுடைய அணியை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நாம் எக்ஸோட மதிப்பு வேணும்னு சொன்னால் x = A 1b அப்படின்னு வரும். இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு சின்ன ரஃபாக போட்டு பார்க்கலாம். இந்த AX = B இருக்கு இல்லையா, அதை 2 பக்கமும் A 1ஆல் பெருக்கலாம். AX = B அப்படின்றதுக்கு 2 பக்கமும் முன்பெருக்கம் A 1ஆல். A 1 × A × x சமம் A 1b அப்படின்னு எழுதும்போது இந்த ஏன்றதுடைய நேர்மாறு தான் A 1. ஒரு அணியும் அதனுடைய நேர்மாறை பெருக்கினா அலகு அணி கிடைக்கும். அலகு அணியை எக்ஸால் எந்த அணி கூட பெருக்கினாலும் அதே அணி தான் கிடைக்கும். அப்போ இங்கே IX = A 1bன்னு வரும். இங்கே எக்ஸு I × xன்றது, அதாவது எந்த ஒரு அணியும் அலகு அணி கூட பெருக்கும்போது அதே அணி கிடைக்கும். அதனால் எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? எக்ஸ் என்ற அணி A 1b என்ற அணிக்கு சமமாக இருக்கும். இப்படி தான் அது கிடைக்குது. அதனால் இது நம்ம எக்ஸாமில் போடணும்னு இல்லை, பட் நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சால் x = A 1bன்னு போட்டால் போதும். இதை நீங்கள் 1வது சமன்பாடாக எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த 1வது சமன்பாட்டில் எக்ஸோட எக்ஸ்ன்றது என்ன? இந்த மாறிகளினுடைய அணி. அந்த அணி எதுக்கு சமம்னா A 1. ஏனுடைய நேர்மாறு அணி கண்டுபிடிச்சி அதை பியோட பெருக்கி வர்ற
அணிக்கு சமமாக இருக்கும். ஸோ அப்போ நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல கொடுக்கப்பட்ட அணிக்கு நேர்மாறு வேணும்னு சொல்லும்போது அந்த கெழுக்களின் அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கெழுக்களின் அணி ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து வெர்டிகல் லைன் இந்த மாதிரி செங்குத்து கோடுகளுக்கு நடுவில் எழுதணும். 1 1 1 மறக்காமல் இந்த ப்ராக்கெட்டை வந்து என்ன மாற்றினா செங்குத்து கோடை மாற்றினா தான் அணிக்கோவை மதிப்பு கிடைக்கும். அப்போது 6 -4 5 5 2 2. சரியா? இதை நம்ம விரிவுபடுத்துறதுக்கு இதுக்கு குறிகள் முதல் நிறை வழியாக விரிவுபடுத்தலாம். அப்போ முதல்ல ப்ளஸ் எடுக்கணும், இது மைனஸ் எடுக்கணும், இது ப்ளஸ் எடுக்கணும். ஸோ நேரடியாக விரிவுபடுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். 1 பெருக்கல் -4 × +2 -8 2 5 10 10 கழிக்கிறதுனால -10 ஆகும். அடுத்தது மைனஸ் எடுக்கணும். 1 வெளியே இருக்கிற உறுப்பு 1 இருக்கக்கூடிய நிரல் விட்டுட்டு இந்த 6 5 5 2 எடுக்கணும். 6 12 5 பெருக்கல் 5 25 கழிக்கிறதுனால -25 ஆகுது. அடுத்தது +1 எடுத்துக்கலாம். இந்த +1 இந்த இடம் இல்லையா, முதல் நிறையும் மூன்றாவது நேரம் சந்திக்கிற இடத்துல இருக்கிறது. அந்த நிறைய நேரம் போச்சுன்னு சொன்னால் இந்த 6 -4 5 2 இது மட்டும் 4 இருக்கும். 6 2 12 5ஐயும் -4 எப்படின்னா -20 வரும். கழிக்கிறதுனால +20 ஆகும். ஸோ அப்போது இந்த மதிப்பு எதுக்கு சமம் பாருங்கள். மைனஸ் இங்கே வந்து ஆக்சுவலாக -18 இருக்குது. -8 -10 கூட்டினா -18 வெளியே +1 அப்போ -18. அடுத்தது 12லேருந்து 25 கழிக்க சொல்லுவாங்க. அப்போ 25 மைனஸ் பெருசாக இருக்கிறதுனால 25 12 வச்சா 13. 13னா -13 வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +13 மாறும். அடுத்தது 12 20 கூட்டம் 32. 1 × 32 +32. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 13 32 45. 45லேருந்து 18 கழிச்சோம்னா நமக்கு வந்து 27 கிடைக்கும். சரியா? +27. இது ≠ 0. அப்போ அணிக்கோவின் மதிப்பு ≠ 0 வந்ததுனால நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? A இன்வர்ஸ் காண முடியும். சரியா? A இன்வர்ஸ் வந்து காணலாம். சரி, இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஃபார்முலா 1 அணிக்கோவை A டிட்டர்மினன்ட் A × அட்ஜாயிண்ட் A சேர்ப்பணி. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இணைக்காரணிகளுடைய அணியை கண்டுபிடிக்கணும். சரியா? இணைக்காரணிகளின் அணி. இப்போ மொத்தம் 9 உறுப்புகள் இருக்கிறதுனால நமக்கு 9 இணைக்காரணிகள் கிடைக்கணும். ஸோ இதை நாம் ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய பயிற்சிகளில் இணைக்காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு சிற்றணிக்கோவை வச்சு போட்டுக்கிறோம். பட் இங்கே நாம் வந்து அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு சுருக்கமான முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது இந்த கணக்கு வந்து கொஞ்சம் அதிகமான நேரத்தை எடுக்கும். அதனால் இணைக்காரணி அணி போட்டோம்னா அதுக்கே வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்காக ஒரு சுருக்கமாக ஒரு முறையை நாம் பின்பற்றலாம். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முறையிலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வரோம். சரி, முதல்ல இந்த கெழுக்களின் அணி இருக்கு இல்லையா, இந்த கெழுக்களின் அணியை அப்படியே எழுதுங்க. என்ன கெழுக்களின் அணி? 1 1 1. சரியா? அடுத்தது 6 -4 +5. அடுத்தது என்ன? 5 2 2. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? கெழுக்களின் அணி அப்படி எழுதியிருக்கோம். இப்போ நாம் +1ல் சாரஸ் விதியை பயன்படுத்தி ஒரு அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிற முறையில் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி அணி எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த அணியினுடைய முதல் 2 நிரல்களை திருப்பி எழுதுவோம். அதே மாதிரி இங்கே எழுதுங்க. 1 6 5 1 -4 2. எப்படி போகுது இல்லையா? சாரஸ் முறைக்கு எழுதுகிற மாதிரி முதல்ல அணி எழுதிட்டு முதல் 2 நிரல்களை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணோம், திரும்பி எழுதுகிறோம். இது வரைக்கும் நமக்கு தெரியும், +1ல் போட்டுருவோம். இப்போ அடுத்து கூடுதல் என்ன பண்ணுறோன்னா இந்த முதல் 2 வரிசை இருக்குது இல்லையா, 1 1 1 தான் இந்த இது ரெண்டையும், இந்த முதலையும் இந்த ரெண்டாவது, இது ரெண்டையும் திரும்பவும் அப்படியே எழுதுங்க. கீழே 1 1 1 1 1. அடுத்தது என்ன? 6 -4 5 6 -4. இது புரியும்னு நினைக்கிறேன். சாரஸ் விதியை பயன்படுத்துறதுக்கு எப்படி எழுதுமோ அதை நம்ம ஏற்கனவே +1ல் பார்த்துருக்கோம். கூடுதல் என்ன பண்ணுறோன்னா
அந்த 2 நிறைகள் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரோவும் 2வது ரோவும், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இது முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து இதுக்கு வந்து ஒரு கோடு போட்டு இதை எடுத்துருங்க. இதை மட்டும் விட்டுருங்க. கோடு போட்ட 2 மேலே இருக்கலையே இந்த முதல் வரிசையும் இங்கே முதல் நிறை, இது முதல் நிரல் விட்டுருங்க. விட்டோம்னா இது மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் அந்த உள்ளே இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் நம்ம இப்போ கணக்கில் எடுத்துக்க போகிறோம். சரியா? இப்போ நேரடியாக பாருங்கள், நமக்கு இணைக்காரணிகளை கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஸ்டெப்பில் நமக்கு டேரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும். நம்ம அந்த சிற்றணிக்கோவை மதிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல இந்த இணைக்காரணிகளுடைய முதல் நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வரிசையும் இதையும் பயன்படுத்துகிறோம். நான் காட்டக்கூடியது பார்த்துக்கோங்க. -4 5 6 4 -4 2 2 5 2 முதல் 2 வரிசைகளை மட்டும் பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 4 உறுப்பாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 உறுப்பு எடுத்தோம்னா ஒரு சிற்றணிக்கு மாதிரி எப்படின்னா -4 × 2 -8. சரியா? இது 2 பிறகுனா 10 வரும். கழிக்கிறதுனால -10 போட்டுக்கோங்க. அப்போ -8 -10 -8 -10 புரியுதா? -4 × 2 இதை பெருக்கி வர்ற குறியை அப்படியே போட்டுக்கோங்க. இது வந்து கீழேருந்து மேலே பெருக்கும்போது வர்ற குறியை எதிர்குறியாக போட்டுக்கோங்க கழிக்கிறதுனால. அவ்வளோதான். இதே மெத்தடை எல்லா இடத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இப்போ புரியுதுலையா? -4 × 2 வந்து -8, இது +10 வருது, கழிக்கிறதுனால -10. 5 × 5 25, 2 × 6 12, 12 + 12 -12, இப்போ 25 -12. அடுத்த உறுப்பு என்ன? 25 -12. அடுத்த உறுப்பு இதனால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4, அடுத்து 2 3, அடுத்தது 3 4 இப்படி எடுக்கிறீங்க. 6 × 12, இது வந்து பெருக்கும் 5 கீழேருந்து பெருக்கும்போது -20 வரும், கழிக்கிறதுனால +20 ஆகும். 12 + 20, அப்போ இங்கே என்ன எழுதணும்? 12 + 20. இது முதல் நிறைய முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்போ ஃபஸ்ட் 2 எடுத்தோம், முதல் நிறைய முடிச்சிட்டோம். அடுத்து 2வதையும் 3வதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 × 1 2, 2 × 1 2, 1 × 2 2 + 2, அது கழிக்கிறதுனால -2 ஆகும். 2 - 2 இங்கே. ஸோ அப்போ 2 -2. சரியா? அடுத்தது அப்படியே போட்டுருவாங்க. 2 × 1 2 -5, 2 -5. ஏன் -5 வந்து தெரியும், +5 வருது, கழிச்சனால -5. 5 × 1 +5 -2, 5 -2. அடுத்த உறுப்பு பாருங்கள், இப்போது 3வது நிறைக்கு வரும். 3வது நிறை வரும்போது என்ன பண்ணால் இந்த 3வது இந்த லைனையும் 4வது லைனையும் எடுத்துக்கணும். சரியா? இப்போ 1 × 5 5, இது கழிச்சா இது பெருக்கும்போது -4 வரும், கழிக்கிறதுனால +4. இப்போ 5 + 4, 1 × 6 6 -5, 6 -5. அதுக்கப்புறம் என்ன வரும்? -4 -6, -4 -6. இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இதுக்கு நாம் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இணைக்காரணிகள் அணி கிடைச்சாச்சு. இதை வந்து நம்ம சுருக்கணும்னா -8 -10 -18, 25 12 கழிச்சா 13, 12 + 20 32, 2 - 2 0, 2 - 5 -3, 5 - 2 +3. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 + 4 9, 6 - 5 1, -4 -6 -10. ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு இணைக்காரணிகளுடைய அணி AIJ. சரியா? அடுத்தது சேர்ப்பு அணி வேணும்னா அட்ஜாயிண்ட் A = இந்த இணைக்காரணிகள் அணிக்கு டிரான்ஸ்போஸ் நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி போடும்போது இப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க, இந்த அணியில் இருக்கக்கூடிய நிறைகளை நிரலாக மாற்றணும். இப்போ -18 13 32, -18 13 32 அந்த முதல் நிறைய முதல் நிரலாக மாற்றியாச்சு. இரண்டாவது நிறை 0 -3 +3 அதை நிரலாக மாற்றியாச்சு. மூணாவது நிறை 9 1 -10 அது மூணாவது நிரலாக மாற்றியாச்சு. இதான் வந்து அட்ஜாயிண்ட் A. சரி, இதுக்கப்புறம் A இன்வர்ஸுக்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறோம். 1/r
அணிக்கோவை மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 27ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? அது பக்கத்தில் நம்ம இந்த அணி எழுதிடலாமா? அட்ஜாயின்டிவ்க்கு என்ன? -18 0 9 13 -3 1 32 3 -10. சரியா? அவ்வளோதான். இது வந்து கொடுக்கப்பட்ட இந்த கெழுக்களின் அணிக்கான நேர்மாறு அணி. இந்த நேர்மாறு அணியுடைய அந்த அணியை எடுத்து போய் என்ன பண்ணலாம்னா 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதணும்னா 1வது சமன்பாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்னா எக்ஸ் சமம் ஏ இன்வர்ஸ் 1/27 அந்த அணி எழுதிடலாம். அப்படியே என்னென்ன -18 13 32 0 -3 +3 9 1 -10. பின்ற அணி நமக்கு ஏற்கனவே நம்ம வலது பக்கம் இருக்கிற இந்த அணி 2 31 13. கொஞ்சம் எண்கள் வந்து பெரிய எண்களாக இருக்குது, பெருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பெருக்கணும். எக்ஸுக்கு பதிலாக நாம் இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ்ன்ற அணியை வந்து நம்ம மாற்றிக்கலாமா? இடது பக்கம் வந்து கேபிட்டல் எக்ஸை வந்து நம்ம மாறிகளின் அணியாக மாற்றிட்டோம்னா, சரியா? இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, அதான் ஒரு சின்ன இது சமம். இப்போ பாருங்கள் 1/27 அப்படியே இருக்கட்டும். சரியா? என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், இந்த முதல் நிறையை எடுத்துக்கணும், இங்கே நிரல் எடுத்துக்கணும். ஒரே ஒரு நிரல் தான் இருக்குது, அதனால் முதல் நிறையை எடுத்துக்கிட்டு நிரலோட பெருக்கலாம். பெருக்கும்போது -18 2 பெருக்குனா -36. சரியா? ரெண்டாவது உறுப்பு பெருக்கி கூட்டணுங்க. ரெண்டாவது உறுப்பு இங்கே 0, அதனால் அது அப்படியே 0 ஆகிடும். சரி, மூணாவது உறுப்பு 9 × 13. 9ஐயும் 13ஐயும் நம்ம பெருக்கணும். 9ஐயும் 13ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? 117 கிடைக்கும். பாருங்கள், 9 90 9 27 117. ஸோ அப்போ இது 117. சரியா? 9 × 13. சரி, அடுத்தது ரெண்டாவது நிறை எடுத்துக்கிட்டு நிரல் கூட பெருக்கணும். 13 × 2 26. அதுக்கப்புறம் -3 × 31. -3 × 31. முதல்ல மைனஸும் ப்ளஸும் இருக்குன்னா மைனஸ் குறி வரும். 3 × 31 93. கரெக்டாக பாருங்கள், 3 30 90. 3 1 தனியாக போச்சுன்னா 3 கூட்டினா 90, -93. அடுத்தது 1 × 13 + 13. இல்லை தனியாக கூட பெருக்கி பார்த்துக்கோங்க. சரி, 32ஐயும் 2ஐயும் பெருக்கினா 64. 3 × 31 மறுபடியும் 3 × 31 மறுபடியும் எவ்வளோ? +93. ஏன்னா இங்கே 2 குறியும் ஒரே குறியாக இருக்குது. அடுத்தது -10 × 13. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. 10ஐயும் 13 பெருக்கினா 130. சரியா? அவ்வளோதான். இப்போ இது பெருக்காச்சு. இதை சுருக்கணும்னா நமக்கு 1/27 -36 + 117. இதை சுருக்கும்போது பாருங்கள் +81ன்னு வரும். அடுத்தது -93 + 13 -80. -80 + 26. இதை சுருக்கணும்னா நமக்கு மைனஸ் தான் அதிகம், அப்போ -54ன்னு கிடைக்குது. அடுத்து இந்த 64 93 கூட்டணும். கூட்டிட்டு 130 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 27 கிடைக்கும். கழித்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த 1/27 உள்ளே கொண்டு போகணும். இந்த அணிக்குள்ளே கொண்டு போனால் என்ன பண்ணணும்? 1 அப்படின்னு வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? உள்ள அந்த 27ஆல் அந்த உள்ள அணிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை வகுத்தா போதும். ஏன்னா போட்டு கூட பார்த்துக்கோங்க, 81 × 1/27 தானே. அப்போது இது எதுக்கு சமம்? இந்த 81ல் எத்தனை 27 இருக்குது? 3 27. இப்படி போடணும். அதுக்காக நான் ஷார்ட்கட்டாக சொல்கிறோம். உள்ள இருக்கிற நம்பரை வெளியே இருக்கிற அந்த 27ஆல் வகுத்தா போதும். இப்போ எத்தனை முறை? 3 27 இருக்கும். 54ல் 2 27 இருக்கும். குறி மைனஸில் இருக்குது, அப்போ -2. 27ல் ஒரு 27 இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு 27ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடிய எண்கள். இது எந்த அணிக்கு சமம்?
எக்ஸ் ஒய் இசட் என்ற அணிக்கு சமம். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு அணிகளும் சம அணிகள். ரெண்டு அணிகளுக்கு நடுவில் சமக்குறி போட்டாங்கன்னா அணிகளுடைய ஒத்த உறுப்புகள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இடது பக்கம் இருக்கிற அணியினுடைய ஒத்த உறுப்பும் வலது பக்கம் இருக்கிற ஒத்த உறுப்பும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 3. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் சமம் 3, ஒய் சமம் -2, இசட் சமம் 1. இதான் வந்து தீர்வு. தீர்வுன்னு எழுதலாம் லாஸ்ட்டில். தீர்வு என்ன? ஒரு ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் சமம் 3, ஒய் சமம் -2, இசட் சமம் 1ன்னு எழுதுனா முடிஞ்சது கணக்கு. இதான் தீர்வு கண்டுபிடிக்கிறது.